Hi friends, இது உங்கள் ஏஞ்சல்ஸ். நிலாச்சோரு நமக்கு சோறுதான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோரு. ஸோ இன்றைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக என்னால் சரியாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கு நம்ம சைவ சுறா புட்டு பார்க்க போகிறோம். என்ன சுறா புட்டில் சைவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பர்பான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி எட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரெசிபி எனக்கு நம்ம சாக்ஸோட சேனல், சுரேஷ் சக்கரவர்த்தியோட சேனலில் நான் பார்த்து ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு நல்லா செவந்துட்டு, இந்த கடலைப்பருப்பு இந்த டிஷ்க்கு ஒரு சூப்பர் க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும்னே சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்க்கலாம். அது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா வதக்கணும். அதில் தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இஞ்சி அதே போல் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாயை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதை சுரேஷ் சக்கரவர்த்தி அவங்களோட சேனலில் பார்க்கும்போது சும்மா ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அதை நான் ட்ரை பண்ணேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக சுறா போட்டு மாதிரி இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு சுறா போட்டு சாப்பிட்ற ஃபீலிங் அப்படியே கிடச்சிது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை அவங்க எல்லாருக்கும் நான் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் சேர்க்கும் போது தனித்தனியாக நல்லா வதக்குறேன். ஸோ அதுதான் இந்த டிஷ்ஷோட ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூளில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், நம்மளோட சைவ சுறா புட்டுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஸோ இது பெரிய மீல் மேக்கர். இதை நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் எடுத்துட்டேன் வெளியில். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அது அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறதுனால உடனே குக் ஆகிடும். ஸோ அதை வெளியில் எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிடணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சு நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மீல் மேக்கர்லேருந்து கொஞ்சம் கூட தண்ணி விடலை. அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா புழிஞ்சிக்கணும். ஸோ இப்போது இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இதை குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷமாவது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம சேர்த்த அந்த எல்லா மசாலா பொருளோட ஃப்ளேவர்ஸும் அதில் நல்லா இறங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீல் மேக்கர் ஜென்ரலாக ரொம்ப பிளாண்டாக எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்க நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தூள் இதோட எல்லா ஃப்ளேவர்ஸும் அதுக்குள்ளார சேர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது மீல் மேக்கரை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக வதக்கிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். ஸோ மீல் மேக்கர் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து இது கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட டைஜஸ்டிவிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. மீல் மேக்கரில் மெக்னீஷியம், மேங்கனீஸ், அயர்ன், கால்சியம்னு நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதை தயவு செய்து அடிக்கடி உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது நான் திருகின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா லேசாக ஒரு ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நான் நல்லா வதக்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா தான் இந்த சுறா மீன் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சுறா புட்டு ரெடி. ஸோ சுரேஷ் சக்கரவர்த்தி சார் சேனலில் இதை செஞ்சு காமிச்ச அந்த லேடிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் இது இன்ஸ்டண்ட்டாக எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு டிஷ் ஆகிடுச்சு. இதில் நான் ஃபைனல் டச்சாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது இன்னும் கூட சூப்பர்பான ஒரு ஃப்ளேவர் கொடுத்தது. ஸோ உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா கடைசியில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெஜ் சுறா புட்டு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது நிஜமாலுமே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹிட்டான ரெசிபி ஆகிடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.